உலக அன்னையர் தினம் மதுரை அமிகா ஓட்டலில் கொண்டாடப்பட்டது. வித்தியாசமான நிகழ்வாக தாயாருக்கு பிடித்த உணவு வகைகளை சமையல் கலைஞர் உதவியுடன் மகள் அல்லது மகன் தயாரித்து வழங்கும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. மதுரை அமிகா பசுமை மதுரை இயக்கம் அமிகா ஓட்டல் இணைந்து உலக அன்னையர் தின விழா கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் அமிகா நிறுவனத்தின் சார்பாக ஆன்லைன் மூலம் அன்னையர் நினைவுகளை சிறப்பாக கூறி போட்டிகளில் வெற்றி பெற்ற 3 நபர்களை தேர்வு செய்தனர். பாத்திமா கல்லூரி பகுதியைச் சேர்ந்த முதல் பரிசு பெற்ற கீதா, 2வது பரிசாக மண்டேலா நகர் தர்ஷினா, 3வது பரிசாக அனிதா உள்ளிட்டோருக்கு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியினை நெல்லை பாலு வாழ்த்து கூறி துவக்கி வைத்தார். மேலும் போட்டியில் வெற்றி பெற்ற குடும்பத்தினருக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக அன்னையரை போற்றும் விதமாக மங்கையர்கரசி கல்லூரியின் முதல்வர் டாக்டர் உமா பாஸ்கர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குறிப்பிடும்போது, உலகில் எல்லா அறைகளிலும் சென்று வர முடியும், ஆனால் ஒரு அறையில் திரும்ப செல்ல முடியாது, அது தாயின் கருவறை மட்டுமே என குறிப்பிட்டார். உலக அன்னையர் தின விழா கேள்வி பதில் நிகழ்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு பசுமை மதுரை இயக்கம் சார்பில் பொது மேலாளர் பால் அதிசயராஜ், தலைமை சமையல் கலைஞர் கோபி விடுமாண்டி, மேலாளர் அர்ஜுன் ஆகியோர் மரக்கன்றுகள் பரிசாக வழங்கினர். மேலும் மதிய உணவு அன்னையர் தின விழாவில் பங்கேற்ற 67 பேருக்கு சிறப்பு உணவு வழங்கப்பட்டது. அன்னையருக்கு பிடித்தமான உணவுகளை தயார் செய்து வழங்க தலைமை சமையல் கலைஞர் கோபி விருமாண்டி ஏற்பாடு செய்திருந்தார். அமிகா பசுமை மதுரை இயக்கம் சார்பில் விழாவிற்கான ஏற்பாடுகளை பொது மேலாளர் பால் அதிசயராஜ் மற்றும் பணியாளர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். எப்படின்னா நம்ம சைனீஸ் மோமோஸ் இல்லை, ஸோ இதை ஹோம்மேட் மோமோஸ் எப்படி வீட்டில் பண்ணலாம் அப்படின்றது நீங்கள் டீச் தான் இந்தியாவில் இருக்கணுன்றதுக்காக ஒரு ட்ரைனை வந்து வச்சு. And one more thing, we are just giving the preparation of food items in the menus லாம் பார்த்தீங்கன்னா தெரியாது. ஸோ we will make them opportunity to cook their moms. பாஸ்தா இருக்கு. நான் நிற்கவே இல்லைம்மா. அனைவருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள். இன்னைக்கு இந்த நல்ல நாளில் அனைத்து தாய்மார்களுக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். ஒரே ஒரு அறைக்கு திரும்பி போக முடியாத அறை என்னன்னா தாயோட கருவறை. இன்னைக்கு இந்த அன்னையர் தின நாளில் வந்து இந்த அமிகா ஹோட்டல்ஸில் இங்கேருந்து நான் பேசுகிறதுல ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி அடைகிறேன். கேஷுவலாக ஒரு விசிட் வரலான்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி என்னை இங்கே இன்வைட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன், பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இங்கே உணவே மருந்து அப்படிம்பாங்க எப்போவுமே. இங்கே வந்து சாப்பிட்டதில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இன்றைக்கி பயங்கர டெலிஷியஸ் ஃபுட்டு, ஆனால் நியூட்ரிஷியஸாக சர்வ் பண்ணாங்க. அது ஹாஸ்பிட்டாலிட்டி ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஒரு நல்ல நாளில் வந்து இங்கே நிறைய கான்டெஸ்ட் வேறு கண்டக்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. நிறைய பாரம்பரிய உணவுகளை சமைச்சு வச்சுருக்காங்க. ட்ரெடிஷ்னல் உணவு வந்து இந்த காலத்தில் நிறைய பேர் விரும்பி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதைய குறிப்பறிந்து இந்த ஹோட்டலில் வந்து சர்வ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாமல் 80-90களில் எப்படி நம்ம வந்து நிறைய உணவு பழக்க வழக்கங்களை வச்சுருந்தோமோ அதையே நமக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துகிற மாதிரி, திரும்ப கொண்டு வர மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த சூழ்நிலை ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க. நிறைய கான்டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் குக் ஃபார் யுவர் மதர் அப்படிங்கிற ஒரு கான்டெஸ்ட் வந்து ரொம்ப நல்ல கான்செப்டாக இருந்தது. குழந்தைங்க, இந்த காலத்து குழந்தைங்க சமைக்கிறதுல ஈடுபடணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை மைண்டில் வச்சுட்டு
செஃப் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காரு இந்த ஹோட்டலில். நல்ல நிறைய பாரம்பரியமான விஷயம் இருக்குது. இவங்களே டீச் பண்ணுறாங்க எப்படி சாலட் ப்ரிப்பேர் பண்ணலாம், இல்லை ஒரு பாரேஜ் ரெடி பண்ணணும், சாண்ட்விச் ஆகட்டும், இல்லை இக்காலத்துக்கு ஏற்ற மாதிரி மோமோஸ் ரெடி பண்ணுற மாதிரி அது கேஷுவலாக அவங்க சொல்லி தர்றாங்க. அதையும் இங்கே வந்தவங்கலாம் நல்லா அனுபவித்து ரசித்து சமைச்சு பார்க்குறாங்க. அது சமையல் மட்டும் இல்லாமல் உணவை ருசிச்சும் நல்லா என்ஜாய் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஆம்பியன்ஸ் எங்கேயுமே கிடைக்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே ஏர்போர்ட் போகிற வழியில் தான் இருக்குது. ரொம்ப அமைதியான ஒரு சூழலில் எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் வந்து இன்னைக்கு இந்த அன்னையர் தினத்தில் ஹாப்பியாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு வேணுங்கிறத சமைச்சும் சாப்பிட்றாங்க, சுவைச்சும் சாப்பிட்றாங்க. இங்கே ஆல்ரெடி நிறைய டிஷ்ஷஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பாரம்பரியமான உணவை வந்து பார்க்குறப்ப எனக்கே சந்தோஷமாக இருந்தது. வெஜ் மட்டும் இல்லை, நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸும் நல்லா டிலைட்ஃபுல்லாக இருக்குது, பார்வைக்கும் நல்லா இருக்குது. இந்த வெயில் காலத்தில் இங்கே வந்து எல்லாருமே இந்த மாதிரி ஒரு நல்ல சூழ்நிலையில் ஹாப்பியாக இருந்துட்டு போகிறது தான் என்னோட விஷ். எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம் ஃபேமிலியோட வந்து. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஐ ஷுட் தேங்க் அமிகா ஹோட்டல்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ as a guest here to honor all moms here. Thank you. இன்னைக்கு ஸ்பெஷலாக மதர்ஸ் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால், வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்.